மக்களை இந்த உலகத்தை சுத்தி ஏற்கனவே ஊருப்பட்ட பல பஞ்சாயத்துகள் போய்கிட்டு இருக்கும் போது ரீசெண்டா பாத்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணி நம்மள கதிகலங்க வச்சாங்க. அதை மறைக்கிறதுக்காக அடுத்த மாசமே ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் தொடங்கினாங்க. சோ அடுத்தடுத்து நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும்போது இப்போ ரீசெண்டா இயேசு கிறிஸ்து அவர்கள் இறக்கும் தருவாயில அவர் மேல போத்துன துணில இருந்து கிடைச்ச ஆதாரங்களை வச்சு இயேசு கிறிஸ்து ஒரு இந்தியரா இருக்க வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. சோ உலகத்துல இருக்கிற பல கிறிஸ்டியானிட்டி மக்கள் இருந்து எல்லா மக்களையுமே இந்த செய்தி ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம், காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. சோ உலகத்துல இருக்கிற பல நாடுகள்ல அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய சர்ச்சுகள்ல இயேசு கிறிஸ்து அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய இடங்கள்ல மக்கள் கூட்டம் கூட்டமா அதை பார்க்க போய்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அவர்கள் இறக்கும் தருவாயில அவர் தலையில போட்டிருந்த அந்த முள்கிரீடம், வைக்கப்பட்ட முள்கிரீடம் ஒரு சர்ச்சிலையும், அவருடைய கையில அந்த சிலுவையில அடிக்கப்பட்ட ஆணி ஒரு சர்ச்சிலையும், அவருடைய ரத்தம் இதுதான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு நாட்டுல ஒரு சர்ச்ல வச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து அவர்கள் கடைசியா சாப்பிட்ட மீன், அந்த கடைசியா பயன்படுத்தின அந்த கோலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருள் ஒவ்வொரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சர்ச்சுகளை வச்சு நிறைய புனித மக்கள், அந்த கிறிஸ்டியானிட்டியை விரும்புற மக்கள், நேசிக்கிற மக்கள் கூட்டம் கூட்டமா அங்க போயிட்டு பார்த்தாங்க. சோ இந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நாடு முழுக்க போய்கிட்டு இருக்கும் போது இதுவும் அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு சர்ச்சையும் வெடிச்சிருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா 1354 வருஷம் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலேயே பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்ச்சில் திடீர்னு ஒரு டீம் உள்ள இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கடைசி காலத்துல பயன்படுத்தின துணி இதுதான் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்த அங்க டாக்குமெண்ட் பண்றாங்க. அது என்ன துணி அப்படின்னா நீங்க போட்டோல பாக்குற இந்த துணி தான். சோ இந்த துணி இயேசு கிறிஸ்து அவர்கள் உயிர் பிரிகிற தருவாயில அவர் மேல போத்தப்பட்ட துணி அப்படின்னும், அவர் உடம்புல ஏகப்பட்ட ரத்த கரைகள், அவரை அடிச்சு சித்திரவதை பண்ணதுல அந்த ரத்தம், அப்புறம் தசை துணுக்கள் எல்லாமே அந்த துணியில ஒட்டி இருக்கு அப்படின்னு ரத்த கரையோட அந்த துணியில அப்படி பதியும் போது இயேசு கிறிஸ்துவோட உண்மையான உருவமே அதுல இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அப்பதான் வெளிப்படுத்தினாங்க. சோ அதுக்கப்புறமா தான் அந்த எக்ஸ்ரே எடுக்கிற விஷயங்கள், அப்புறம் நிறைய டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த துணியை மக்கள் நிறைய டீம் ஆராய்ச்சி பண்ணி அப்படி ஸ்கேன் எடுத்து ஆமா உருவம் பதிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நமக்கு காட்டி, ஓகே அப்ப இயேசு கிறிஸ்து அந்த நீளமான முடியோட ஃபேஸ் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இப்படிதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு. சோ இந்த துணியில ரெண்டு பாதியா பிரிக்கிறாங்க. பாதி முன்பக்க உடம்பு அப்படியே தெரியுது, பின்னாடி பாதியில பின்பக்க உடம்பு தெரியுது, இது இயேசு கிறிஸ்து அவருடைய உருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் இத்தாலி கவர்மெண்ட்டும் சரி, இத்தாலியில இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டியானிட்டியை மதிக்கிற ஒரு மக்களும் சரி நேரா பிரான்ஸ்க்கு போயிட்டு அங்க சண்டை போட்டு பஞ்சாயத்து பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு அந்த புனித துணி எங்களுக்கு கொடுங்க, சோ இத்தாலியில இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த பெரிய சர்ச், அதாவது செயின்ட் ஜான் பேப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச்ல நாங்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பிரான்ஸ்ல இருந்து வாங்கிட்டு இத்தாலியில நீங்க பாக்குற இந்த சர்ச்சுக்குள்ள இப்ப வரைக்கும் அந்த துணியை பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. சோ வெவ்வேறு காலகட்டங்கள்ல இந்த மாதிரி இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு சர்ச்ல இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அந்த ட்ரெஸ் இருக்குப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கோடிக்கணக்கான மக்கள் அந்த சர்ச்சுக்கு விசிட் பண்ணி நாடு விட்டு நாடு அந்த துணியை பார்த்துட்டு போறாங்க. அந்த சர்ச்சை பெருசா டெவலப் பண்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது ஒரு சில அடிப்படைவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் சும்மா டூப்பு, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தா சொல்லப்படக்கூடியது எப்பேற்பட்ட காலம், அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் துணி நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்க, அந்த துணி கிளியாம பத்திரமா இருக்கு, இதை நாங்க நம்பணும், இதெல்லாம் காதுல பூ சுத்துற கதை, இது இயேசு கிறிஸ்து அவர்களுடைய துணியே கிடையாது, நீங்க சும்மா கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக உங்க சர்ச்சை டெவலப் பண்ணி நீங்க காசு பாக்குறதுக்காக தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அடிப்படைவாதிகள் சண்டை போட்டாங்க. சோ இப்படி அடுக்கடுக்கா எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இந்த சர்ச்சை சார்ந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா நாங்க என்னத்தையாச்சும் ஒண்ணு தூக்கிட்டு இது இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின பொருட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ப்ரொமோட் பண்ணணும்னா நாங்க என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த பொருள் வேணாலும் தூக்கிட்டு வரலாம், ஆனா இது உண்மைங்க, நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க, இது உண்மையிலே இயேசு கிறிஸ்து கடைசி காலத்துல பயன்படுத்தின துணி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. இத்தாலி கவர்மெண்ட்டும் சரி, இத்தாலியில இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டியானிட்டியை மதிக்கக்கூடிய மக்களும் சரி. சோ இப்படி உலகம் முழுக்க இந்த துணி உண்மை இல்ல இந்த துணி போலின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போயிட்டு இருக்கும் போது 1978 காலகட்டங்கள்ல இத்தாலியில இருக்கக்கூடிய அபிஷியல் ரிசர்ச் டீம் நேரா அந்த சர்ச்சுக்கு நீங்க போட்டோல பாக்குற இந்த கிறிஸ்டியன் துணி, அதாவது இயேசு கிறிஸ்து மேல போர்த்தப்பட்ட துணின்னு சொல்லப்படக்கூடிய இந்த துணியில இருக்கிற அந்த டிஎன்ஏ சாம்பிள், அப்புறம் அந்த ரத்த கரைகள் சின்ன சின்ன விட்டு விஷயம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. மேலும் இத்தாலியன் கவர்மெண்ட்டும் சரி, அந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்புற மக்களும் சரி இந்த துணிக்கு என்ன பேரு வச்சாங்கன்னா ஷ்ரட் ஆஃப் டுரின். சோ அதுக்கு என்ன பேரு அப்படின்னா இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அவர்கள் கடைசி காலத்துல அவர் மேல போர்த்தப்பட்ட துணி, இதுல அவருடைய உருவம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. சோ 1978 எடுத்துட்டு போன சாம்பிளை வச்சு பல கட்ட ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ரீசெண்டா என்ன ரிசல்ட்டை வெளியே விட்டுருக்காங்க அப்படின்னா இந்த துணில கிட்டத்தட்ட 38.7%
இந்தியருக்கான வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் மீன்ஸ் இது வந்து இந்திய கண்டத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட துணியா இருக்கலாம், இல்ல இந்திய கண்டத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட நூலுல செஞ்ச துணியா இருக்கலாம். பட் ஏதோ ஒரு இந்தியர் கண்டத்தோட இந்தியர்களோட டச் இந்த துணியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை விட்டதுதான் விட்டாங்க, உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு டாக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவர்கள் வந்து இந்திய கண்டத்துல இருந்து வந்தவரா இருக்குமோ? ஏன்னா ஏற்கனவே அந்த காலத்துல இருந்து ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போயிட்டு தமிழர்கள் வந்து நிறைய இனங்களை வந்து பரப்புனாங்க. வேற வேற நாடுகளுக்கு போயிட்டு அந்த இனங்கள்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்து இந்தியாவில இருந்து அப்படி இங்க வந்து ரோம் நகரத்துக்கு வந்து அங்க வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக வந்திருக்கலாம். அவர் வந்து ஒரு இறை தூதர், இந்தியால இருந்து வந்திருக்காரு, இந்தியால எங்க இருப்பாரு, அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்படி அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, 100% இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணல. வெறும் 38.7% அந்த துணியை பேஸ் பண்ணி மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அதுல இருந்து அந்த ரத்த கரைகளை வச்சு இந்த ரத்த கரை வந்து டிஎன்ஏல இந்தியால இருக்கக்கூடிய மக்களுடைய டிஎன்ஏ சாம்பிளோட ஒத்து போகுதுன்னு சொல்லல. சோ ட்ரெஸ்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதால மேபி இந்த அந்த துணி நீங்க போட்டோல பாக்குற இந்த துணி வந்து இந்திய கண்டத்துல இருந்து வந்த நூல்ல செய்யப்பட்டதா இருக்கலாம், இல்ல இந்திய கண்டத்துல இருந்து வந்த துணியா இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்தியர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட் எல்லாம் சொல்றாங்க. ஏன்பா பாலா, 1978 எடுத்துட்டு போயிட்டு இத்தனை வருஷமா விடி ஆராய்ச்சி பண்ணி வெறும் இதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இந்த துணில மேலும் என்னென்ன தடயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா, வீட்டு விலங்குகள் இந்த நாய், பூனை, அப்புறம் வந்து குதிரை, மானு, இந்த மாதிரி நிறைய விலங்குகளோட ஒரு சில டச் சாம்பிள்லாம் அதுல கிடக்கு அப்படின்னும், அப்புறம் வந்து மீன், காய்கறிகள், அப்புறம் வந்து நிறைய காட்டு விலங்குகள், பல நாடு மக்களுடைய அந்த கைரேகை எல்லாமே அதுல பதிஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கச்ச கச்ச கச்சன்னு கிளம்பிச்சு நிறைய கண்டாமினேட் ஆயிருக்கு, நிறைய தடயங்கள் அந்த ட்ரெஸ்ல இருக்குன்னு இருக்காங்க. சோ இவங்க சொல்றபடி பார்த்தா இயேசு கிறிஸ்து அவருடைய காலகட்டம் எதுன்னு நமக்கே தெரியும், பல்லாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. சோ அப்படிங்கும்போது பல கோடிக்கணக்கான மக்களுடைய கை அதுல பட்டிருக்கும். பல பேருடைய அந்த கை டிஎன்ஏ சாம்பிள் அப்படி பட்டு பல்வேறு தடயங்கள் இருக்கும். அதனாலதான் அந்த ரிசர்ச் டீமால அக்யூரேட்டா இதுதான் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க எவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. சோ அப்படி எடுத்து பார்க்கும்போது பல நாட்டு மக்களுடைய கைரேகை அதுல பதிஞ்சிருக்கு, பல தடயங்கள் கிடைச்சிருக்கு. சோ அதனால இப்போதைக்கு 38.7% இந்த துணியோட நூலும் சரி, துணியோட அந்த லெனின் கிளாத்தும் சரி இந்திய கண்டத்துல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி மட்டும்தான் சொல்றாங்க. சோ எதுக்காக இந்த ஒரு துணியை வந்து இவ்வளவு புனிதமா உலக மக்கள் கருதுறாங்க அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அந்த வாழ்ந்த காலகட்டத்துல முக்கியமான 3 விஷயங்களைத்தான் நம்ம பெருசா இப்ப வரைக்கும் நம்ம அதை பார்க்கின்றோம். ஒண்ணு, இயேசு கிறிஸ்து சித்திரவதை அனுபவிக்கப்பட்டு அந்த சிலுவையில ஏத்துனது, அப்புறம் சிலுவையில இருந்து இறக்கி அவரோட உயிர் துறந்ததுக்கு அப்புறமா அந்த அடக்கம் செய்யப்பட்டது, அந்த டூம் சொல்லுவாங்கல்ல, அந்த பாறைக்குள்ள குகையில அடக்கம் பண்ணது. அதுக்கப்புறமா 3ஆவது நாள் அவர் உயிர் தெழுந்தது. இந்த 3 சம்பவங்களும் இந்த துணியோட ஒத்துப்போது. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர்கள் வந்து அந்த ரோம் ஆட்சியாளர்களோட சித்திரவதை செய்யப்பட்டு அந்த சிலுவையில ஏத்துனதுக்கு அப்புறமா அவர் உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா சிலுவையில இருந்து இறக்குனாங்க பாத்தீங்களா? அப்படி இறக்கும் போது அவர் மேல போற்றப்பட்ட துணி இந்த துணிதான். அவர் அப்படியே இப்படி கேர்வா இப்படி சுத்துற மாதிரிக்கு இந்த துணி தான் போத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி போத்தும் போதுதான் அவர் உடம்புல இருந்த உருப்பட்ட ரத்தம், அந்த தசை கிழிஞ்சது, அது எல்லாமே அந்த துணியில சப்புன்னு அப்படி ஒட்டிக்கிட்டு அவருடைய உருவம் எல்லாமே அப்படியே அந்த துணியில பதிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்ததா இயேசு கிறிஸ்து அவர்களை வந்து அடக்கம் பண்ணாங்கல்ல, அப்படி அடக்கம் பண்ணும் போது அவர் மேல இருந்த துணி இதுதான் சொல்றாங்க. மேலும் 3ஆவது நாள் அவர் வந்து உயிர் தள்ளும் போது அவர் உடம்புல இருந்த துணி இதுன்னு சொல்றாங்க. சோ முக்கியமான அந்த 3 சம்பவங்கள்ல இந்த துணி அவர் கூடவே டிராவல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய ரத்தங்கள் முதற்கொண்டு புனித ரத்தம் பதிஞ்சிருக்கு, அவருடைய அந்த புனித தசைகள் பதிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த துணியை வந்து கிறிஸ்டியனின் மக்கள் முழுசா நம்பி இந்த அளவுக்கு பெருசா பாக்குறாங்க. இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு சில அபிஷியல் அந்த ரிசர்ச் டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர்கள் வந்து அந்த ரோம், ஜெருசலேம் அந்த பகுதியில பிறந்தவர் தான், அவர் இந்தியர்லாம் கிடையாது. மேபி அவர் மேல போற்றப்பட்ட துணி வேணா அது இந்திய கண்டத்துல இருந்து வந்திருக்கலாம். ஏன்னா இந்திய கண்டம் அந்த காலத்துல இருக்கும் போது நிறைய ரோம் நாடுகள் மற்ற பெரிய பெரிய நாடுகளுக்கு வந்து வாணிபம் மேற்கொண்டாங்க, அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இங்க இருந்து போற மக்கள் அந்த துணியை வந்து அப்படி இப்படி கொடுத்திருக்கலாம். அந்த துணியை மக்கள் அப்படி இப்படி கைமாத்தி இந்த இயேசு கிறிஸ்து காலகட்டத்துல, அதாவது அந்த பீரியட்ல வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்படி எட்டு வந்து போத்திருக்கலாம். துணி வேணா இந்திய கண்டத்தா இருக்கலாம், ஆனா மத்தபடி இயேசு கிறிஸ்து வந்து எங்க ஊருக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரிசர்ச் டீம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலைங்க, அந்த இத்தாலியில இருக்கக்கூடிய ரிசர்ச் டீம் வந்து இயேசு கிறிஸ்து மேல போற்றப்பட்ட அந்த துணியில 38.7% இந்திய கண்டத்துல இருந்து வந்த நூல்ல செய்யப்பட்டதா இருக்கலான்ற மாதிரி குத்துமதிப்பா தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லல. சப்போஸ் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லாருமே கிளம்பி இருப்பானுங்க. அப்போ இயேசு வந்து நம்ம வகைராவா, நம்ம சாதிக்காராளா, எங்க குடும்பத்தாளா, ஓகே இந்த ஜாதியை சேர்ந்தவரான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து மேல அந்த ஜாதி சாயம் வந்து பூசியிருப்பாங்க. சோ பொத்தம்பதுவா இந்தியர் அப்படி சொல்லிட்டதால எல்லாம் கம்முன்னு இருக்கிறாங்க.
சோ 100% இன்னும் அவங்க சொல்லல. ஏன்னா இனி வரும் காலங்கள்ல இன்னும் ஏஐ டெக்னாலஜி நல்லா பெருசா வரலாம், ரிசர்ச் டீம் இன்னும் பெருசா வரலாம். சோ அப்ப இந்த துணியை வந்து இன்னும் டீப்பா அந்த ரத்த துணுக்குகளை டெப்தா ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த டிஎன்ஏ சாம்பிளை வச்சு ஒரு ரிசல்ட் 100% எப்ப வருமோ அப்பதான் நமக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் அந்த துணியே உண்மையா இல்லையா, இது வந்து இயேசு கிறிஸ்து மேல போற்றப்பட்ட துணிதானா அப்படின்றது நமக்கு தெரிய இன்னும் ஒரு சில வருடங்கள் ஆகும். இயேசு கிறிஸ்து அவர்கள் வந்து மூட நம்பிக்கைக்கு எதிராக இருந்தவர். சோ மக்கள் கிட்ட இருந்த மூட நம்பிக்கையை வந்து தவிர்த்துட்டு அந்த அரசாங்கத்துக்கு அடிபணிணும் அப்படின்ற விஷயத்த விட்டு நீங்க மக்கள் நீங்களா வாழுங்க, அன்புக்கு மட்டும்தான் எல்லாமே, இறைவன் ஒருத்தர் தான், அது ஒளியாகையா ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இறை தூதரா தான் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே இயேசு கிறிஸ்து அவர்கள் நான் பயன்படுத்திய பொருட்களை வந்து வணங்குங்க, நான் பயன்படுத்தின அந்த ஆடைகளை வந்து நீங்க வந்து கும்பிடுங்க, நான் பிறந்த இடத்துல போயிட்டு நீங்க எல்லாம் ப்ரே பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த விதத்திலையும் சொல்லல. மூட நம்பிக்கை இல்லாம அமைதி அன்பா வாழுங்கப்பா அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த பல்வேறு காலகட்டங்கள பல்வேறு நூற்றாண்டுகளை இது இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின பொருள், இது அந்த பொருள், இது இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து நிறைய சர்ச்சுகளை அந்த பொருளை பார்க்கணும்னு சொல்லிட்டு படையெடுத்து ஓடுறாங்க. சோ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக செய்யப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகள், சும்மா என்னத்தாச்சும் ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து இது உண்மைதான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்லப்பா இது உங்களுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது, இது உண்மை, இது உண்மையிலே இயேசு சார்ந்த பொருட்கள் தான், இதை வந்து நீங்க வணங்குனீங்க, இதை தொட்டு கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், இயேசுவோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்ற நமக்கு தெரியல, போக போக தான் நமக்கு தெரிய வரும். சோ இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த ஆடை, இந்த ஷர்ட் ஆஃப் டூரின் இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத பாலாவை என்புடன் சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.